கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இதை எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். அதிக உழைப்பு, அதிக திறமை, அதிக அதிர்ஷ்டம் இருந்தாதான் சினிமா உருவான காலத்துல இருந்து நிலையா இருக்கு. அதிக வெற்றிகள் கொடுத்தாதான் சினிமால நிலையா இருக்க முடியும். ஜேஎஸ்கே நிறுவனம் தொடங்கி 9 ஆண்டுகள் முடிந்து 10வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த விழாவையும் அண்டாவா கானோ திரைப்படத்துடைய விழாவையும் சினிமா பிரபலங்கள் பல பேருடைய முன்னிலையில நடத்தினாரு ஜேஎஸ்கே. இதுவரை என் நிறுவனம் சார்பாக வெளிவந்த படங்களில் 10 அறிமுக டைரக்டர்களை நாங்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளோம். 7 இசையமைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளோம். எல்லாருமே ஒரு நல்ல திரைப்படங்களை கொடுத்து மேலும் பல வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் அவங்க இருந்து என்னுடைய 10வது ஆண்டில் அவங்க தான் இந்த இசை வெளியீட்டையே வெளியிடணும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்தது, ஒரு ஆசையாக இருந்தது. அடுத்த நிமிஷம் கூப்பிட்டோன்னே நிறைய பேர் வந்துட்டாங்க. சில பேர் அவுட்டோரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. பாலா சார் ஷூட்டிங்கில் இருக்கிறதால வர முடியல. பட் ஆனால் காலையிலேயே அவருடைய வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2007 ஒரு படம் வாங்கும்போது ஹீரோ யாருன்னு கேட்காம கதை என்னன்னு கேட்டவர் அவர் தான். ஏன்னா ரஞ்சித் வச்சு அப்போ யாருமே படம் வாங்க மாட்டாங்க விலைக்கு. கதையை கேட்டார், அந்த படத்தை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காப்பி பேசி வாங்கினார். நடிக்க முடிஞ்ச ஒரு சில நடிகைகளில் ஸ்ரேயா ரெட்டி அவர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நேட்டிவாக இருக்குது. அஸ்வமித்ரா உங்களுடைய மியூசிக் ரொம்ப ரொம்ப நேட்டிவாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்டாவா படத்துடைய இயக்குனர் வேலுமதி பேசுகிறேன். கதையை பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அண்டாவா கானமே கதை சொல்லிடுறோம் உங்களுக்கு. மற்றபடி இதில் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பெருசாக யாருமே கிடையாது. ஸ்ரேயா ரெட்டி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மக்களே வச்சு இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் அஸ்வமித்ரானா. அண்டாவா கானோ படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ். ஒரு சாங் கங்கைமரன் சார் பாடியிருக்காங்க, அதான் டைட்டில் சாங். அண்டாவை பற்றின சாங் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு மவுண்டேஜ் சாங் ஒன்று இருக்குது. ஒரு ரீ ரெக்கார்டிங் பேஸ்டு சாங் ஒன்று. சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நான் சார்வி லாஸ்யன். நான் என்னோட படத்துக்கு ஐ டிட் ஒன் ஆஃப் த லீட் விச் இஸ் ஸோ குட். என் பேர் வினோத் மன்னா. இது என்னோடய 5வது படம். பட் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் என்ற படத்தில் பட்டிபாவுன்ற ரோலில் தான் எல்லாருக்கும் என்ன தெரியும். அந்த படம் பார்த்து தான் இந்த படத்தோட டைரக்டர் வேல்மதி அவர்களும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ லைவ் என்டர்டெயின்மெண்ட். நான் உங்கள் அருண் பிரஜித் பேசுகிறேன். அண்டாவா கானோ படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த அண்டாவா கானோன்னு நீங்கள் படத்தை கேட்டோன்னே எல்லாமே சிரிப்பாங்க. இந்த படத்தில் காமெடி படம்னு நினச்சி நீங்கள் வருவீங்க. பட் இந்த காமெடி படத்தை மீறி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன். அண்டாவா கானோ ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் உருவான காலத்துலேருந்து எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு வெற்றி ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் இது. ஏன்னா ஜேஎஸ்கே சார் கூட 4 படம் சேர்ந்து காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, பரதேசி, 4-5 படம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு வெற்றி படமாக தான் இருந்திருக்கு எனக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் அந்த வரிசையில் அவருக்கு வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா காலகட்டத்திலையும் எல்லா வயதுடைய ரசிகர்களும் ரசிக்கும்படியான திரைக்கதையை அமைத்து வெற்றி படங்களை கொடுப்பவர் இயக்குனர் KS ரவிக்குமார். KS ரவிக்குமார் தமிழ், தெலுங்கு 2 மொழிகள்லையும் தெலுங்கு பட ஹீரோ பாலகிருஷ்ணாவையும் நயன்தாராவையும் வைத்து ஒரு படத்தை இயக்க போறாராம். நயன்தாராவும் பாலகிருஷ்ணாவும் இணைந்து ஏற்கனவே சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி இருந்தாலும் இன்றும் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் தங்களின் உரிமைகளை போராடிதான் பெற்று வராங்க. மலேசியாவின் தோட்டம் பகுதியில் வாழும் மக்களின் போராட்டத்தை சொல்ல வந்திருக்கும் திரைப்படம் தோட்டம். 60 ஆண்டு தோட்டப்புற வரலாற்றை ஒரு நினைவு கூறும் வகையில் தான் இந்த கதை, இந்த படம் நான் திரைக்கதை அமைத்து கதை வசனம் எழுதி படைக்க வேண்டும் என்று நான் முயற்சியில் ஈடுபட்டேன். இது உணவுபூர்வமான படமாக கண்டிப்பாக இருக்குன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சோம். 20 நாள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட
கேமராஸ், எங்களுக்கு இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்களை வச்சு முயற்சி பண்ணோம். இன்றைக்கி சென்னையில் வந்து திரையிடல் நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க அந்த படம் போகணும். ஏன்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், முயற்சி எடுத்திருக்கோன்றதை நான் நம்புகிறேன். ஒரு 6-7 வருஷமாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ் தெலுங்கு படங்கள் எத்தனையோ செஞ்சுருக்கேன். பட் இந்த தோட்டம் படம் வந்து நான் 2-3 மலேசியன் மூவிஸ் பார்த்துருக்கேன் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே. எல்லாமே கேங்ஸ்டர்ஸ் படம் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒரு மீன்ஸ் கமர்ஷியல் மூவிஸ் தான் அங்கே பண்ணுறதா நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படத்தை பண்ணுறதுக்கு உண்மையாகவே எனக்கு இந்த லைஃப்பில் இது ஒரு டிஃப்ரெண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நடிப்பு வகைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ பண்ணியிருக்காங்க. அந்த நடிப்பை மிகப்படுத்தி காமிச்சது இசை. ஸோ சாய்க்கு மீண்டும் ஒரு நன்றி. படம் நிறைய களங்களில் ஒரு காதல், அப்புறம் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாகரிகம் வந்தவுடனே நம்ம நான்லாம் ஊர்லேருந்து இப்போ சென்னைக்கு வந்த மாதிரி அவர் இங்கே வெளியே வந்துட்டு திருப்பும் ஊருக்கு போகக்கூடிய மனிதர்கள் பல பேர் போயிடுறாங்க. சில பேர் வந்து இந்த நாகரிக வாழ்க்கையில் சிக்கி போயிடுறாங்க. பட் இவர் திரும்ப போய் அவருடைய பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு அது என்னவான ஒரு முடிவை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான். ஒரு தந்தையின் கனவை நிறைவேற்ற தவிக்கிற ஒரு தனையனை பற்றிய ஒரு திரைப்படமாக அவருடைய வாழ்வியலை முன்வைத்தமைக்காக இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு அடுத்ததா இயக்க இருக்கும் திரைப்படம் பார்ட்டி. இந்த படத்துல சத்யராஜ், சிவா, ரம்யா கிருஷ்ணன் உள்பட பல பேர் நடிக்கிறாங்க. இந்த விழாவையும் அதர்வா, சூரி, மொட்ட ராஜேந்திரன், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரெஜினா, பிரணீதா மற்றும் பலர் நடித்திருக்கும் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் படத்தின் இசை வெளியீட்டு விழாவையும் பல திரைப்படங்கள் முன்னணியில் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. ஒவ்வொரு சாங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த கம்போசிங் செஷனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேரடியாக உட்காந்து அந்த இயக்குநர்கிட்ட வந்து சூழல் கேட்டு அதுக்குண்டான பாடல் வரிகளை அவர் எழுதி கொடுத்து நான் மெட்டமைச்சோ இல்லாட்டி நான் மெட்டமைத்து அவர் எழுதியோ ஒரு நல்ல ஒரு கம்பைன்டு ப்ராசஸாக அது நடக்கும். அது ஒவ்வொரு முறையும் இறைவனர்களால் அது வந்து வெற்றி பெற்று வந்துக்கிட்டே இருக்குது. அந்த விஷயத்தில் இந்த ஆல்பமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் உங்களை இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த ஆகா ஆகாங்கிற ஒரு பாட்டு, இந்த பாட்டு எழுதணுன்னு பொதுவாக வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குடும்பங்களுக்கு விரசம் வார்த்தையில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி கமர்ஷியலாக இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக இந்த வரிகளை எழுதி கொடுத்தோன்னே இவ்வளோ அற்புதமாக இலக்கிய தரத்தோடு எழுதுகிற உங்கள் கைக்கு காப்பு தயார் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனால் மோதிரம் தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் சிவிரிச்சு சார். ஒரு தீர்க்கம், ஒரு தைரியம், ஒரு விழிப்புணர்வு. அதுவா முரளி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பானோ அந்த ஒரு நாள் வகுப்பிட்டதுக்காக இப்போ இந்த படத்தில் வந்து இந்த காம்பினேஷன் அது பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸில் நான் உழுந்து நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸு. டைரக்டர் சார், கிளிஸ் சார் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. ஆக்சுவலி மியூசிக் பண்ணது ரொம்ப பிடிக்கும், பட் தெரியாமல் நடிக்க ஆரம்பிச்சார். ஸோ அப்புறம் நான் வந்து புஷ் பண்ணி நடின்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான் ஒரு விஷயம். அண்ட் என்னோட லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பாதி ஒர்க் இவர் தான் பண்ணார். 2 படம் வரும்போது ஒரே டைமில். ஸோ கிளாஷ் ஒர்க் எல்லாமே. ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைலில் நிறைய டைட்டில் வைப்பாங்க. அப்போ ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கப்புறம் சத்யராஜும் கவுண்டமணியம்னு கூட ஒரு டைட்டில். பாருங்க எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குல்ல. நிச்சயமாக இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் சிவா சார் இப்போ டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கேன், சத்யராஜும் கவுண்டமணியும். அந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும்ன்ற அந்த டைட்டிலே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஜெமினி கணேசன் ஒரு காதல் மன்னன், சுருளிராஜன் ஒரு நகைச்சுவை மன்னன். இந்த படம் வந்து ஒரு வசூல் மன்னனாக இருக்கணும். வாழ்த்துக்கள். வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அறிமுக படைப்பாளிகளான பால ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் கே பழனியப்பன் தயாரித்திருக்கும் திரைப்படம் அருண்குமார், அக்ஷயா ஹீரோ ஹீரோயினா நடிக்க ஜீவன்மயில் இசையமைச்சிருக்காரு. கேகேபி வேளா ஃபிலிம்ஸ் வழங்கும் இளவட்ட பசங்க திரைப்படத்தை நான் ஒரு விவசாயி அதை தயாரித்து வெளியிட உள்ளேன். நான் வடிவேலன். எனது அப்பா பாடல் எழுதுவார். பாடலுக்காக வேண்டி ஒரு படம் நாங்கள் சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். படம் பேர் இளவட்ட பசங்க. எங்கள் அப்பாவின் கனவிற்காக வேண்டி நாங்கள் குடும்பத்துடன் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து
இந்த படத்தை எடுக்க எங்களால் முடிந்த உழைப்பினையும் செலுத்தியிருக்கோம். நான் இளவட்ட பசங்க ஹீரோ அருண் பேசுகிறேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக. நிறைய படங்களில் சின்ன சின்ன சைட் ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த இளவட்ட பசங்களுடைய மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு. இந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாயி, சேலம் மேட்டூரில் இருந்து ஒரு விவசாயி, 64 வயதுடைய ஒரு விவசாயி, அவ்வளோ சுறுசுறுப்பாக மிக சிறந்த பாடல்களை எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு நான் அருமையான ஒரு இசையை கொடுத்து இந்த படத்திலே மிகப்பெரிய ஒரு 5 பாடலும் மிகப்பெரிய ஒரு ஹிட் அமையக்கூடிய ஒரு பாடலாக வந்திருக்குது. நான் இளவட்ட பசங்களுடைய கோ-டைரக்டர் பேசுகிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா காதல் கதை தான். இருந்தாலும் வழக்கமான காதல் கதை இல்லாமல் ஒரு இளைஞன் வந்து எப்படி இந்த காலத்தில் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான், ஒரு காதல்னால எப்படி மாறுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 2.0 திரைப்படத்தின் இந்த வார செய்தியை பார்ப்போம். பொதுவாகவே ரஜினிகாந்த் படங்களுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் புது புது முயற்சியை விளம்பரமாக கொடுப்பாங்க. 2.0 திரைப்படத்தின் விளம்பரத்துக்காக 100 அடி உயரமுள்ள ராட்சச பலூன்ல 2.0 திரைப்படத்தை விளம்பரப்படுத்தி எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி தன் வயதுக்கு பொருத்தமான கதாபாத்திரத்தை தேர்வு செஞ்சு நடிக்கிறவங்க. ஸ்ரீதேவி நடித்திருக்கும் மேம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். சிம்பிள் ஸ்டோரி தான், பட் இட்ஸ் வெரி எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா. இந்த ஃபில்ம் வந்து ஒரு தாய் ஆர் மகளோட கதை, ஒரு டீனேஜரோட கதை. இட்ஸ் அ யூனிவர்சல் ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கரியரில் ஒரு தீராத கனவாக ஒன்று இருந்துச்சு. அது ரஹ்மான் அவர்களோட நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த படத்தில் மூலமாக என்னோட கணவர் மூலமாக கிடச்சிது. This film Mom, our film Mom, is all about a mother's journey, an emotional journey to be with the family, to save the family, to protect the family. It's a film about relationships, the hardships a family goes through when there is a accident, an episode which shakes up the whole family, and how the mother copes up and defends the family. Everybody from the team has done a lot of hard work. Hope you like this movie. ஏன்னா இது வந்து ஹிந்தி படம் ஆக்சுவலாக, பட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்திய நாட்டுக்கே இல்லை உலகத்துக்கே பொருந்துற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் தமிழ் ரசிகர்கள் நோக்கும் இயக்குனர்களில் இவரும் ஒருவர். இவரது சினிமா தனித்துவம் வாய்ந்தது. கார்த்திக் சுப்பராஜ் இயக்க போகும் மெர்க்குரி திரைப்படத்துல பிரபுதேவா முதல் முறையா நெகட்டிவ் ஷேட்ல நடிக்க இருக்காரு. இந்த படம் முழுவதும் வசனமே இல்லையா. பிரஜன் கல்யாணி ஹீரோ ஹீரோயினா நடிக்க அக்ஷரம் தயாரிப்பில் பெனி தாமஸ் இயக்கி இருக்கும் திரைப்படம் எங்கேயும் நான் இருப்பேன். முதல் முறையா பிரஜின் இந்த படத்துல நேட்டிவிட்டியோட நடிச்சிருக்காரு. என்னோட பேர் பெனி தாமஸ். எங்கேயும் நான் இருப்பேன் என்ற பேரில் ஒரு படம் நான் பண்ணியிருக்கு. இந்த படம் ஃப்ரீடே என்டர்டெயின்மெண்ட் பேனரில் ஃப்ரீமுகே வர்கீஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஒரு கதை சொல்லும்போது அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு. 3 வருஷ காலம் இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கு. நான் கலா கல்யாணி பேசுகிறேன். நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். பிரஜனோட ஆப்போசிட் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். மூவியோட ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக இருக்குது. லவ் அண்ட் ஹாரர் ஒரு காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. எங்கே நான் இப்போ படத்தோட ஹீரோ பேசுகிறேன். என் பேர் சுரேஷ். இந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவிலே பார்க்காத ஒரு படமாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த படத்தோட இசையமைப்பாளர் ES ராம் பேசுகிறேன். இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக நான் அப்ரோச் பண்ணாங்க. ரீரெக்கார்டிங் பண்ணேன். ப்ளஸ் ஒரு 3 பிட் சாங் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு 2 மியூசிக் டைரக்டர்ஸ் அப்சோலைசப்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, கேரளாவை சேர்ந்தவர். டோட்டலாக 6 சாங்ஸ். இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் 3 பாடல்கள், மாறுபட்ட பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடியிருக்காங்க. இன்னும் 2 பாடல்கள் விஜயசாஸ் அவர்கள் பாடியிருக்காங்க. ஒரு பாடல் ஃபோக்கில் ஒரு கிராமத்தில் நிகழக்கூடிய ஒரு மரணம், அந்த மரணத்தினுடைய ஊர்வலத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகர்கள் பிரபு, அருண் விஜய் உட்பட பல தமிழ் நடிகர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி யார் இவன் திரைப்படத்தின் அறிமுக விழா. சச்சின் ஜோஷி, ஈசா குப்தா ஹீரோ ஹீரோயினா நடிக்க இவர்களுடன் இணைந்து கிஷோர் நடிச்சிருக்காரு. சத்யா இந்த படத்தை இயக்க தயாரிச்சிருக்காங்க ரெய்னா ஜோஷி. And Satya had come to me with this idea that I want to make a film which is a thriller at the same time. It has something interesting element of sport with it, and very interestingly he carved the whole story. And I was a thriller which is
not routine in terms of cinema making. So something different to offer. It has a story which is always going all around the world, and then finally it culminates into a story that has never been seen before. இந்த படத்தை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். எவ்ரிபடி ஒர்க் ஹார்ட். சச்சின், இஷா, they really worked hard. Prabhu sir, Kishore sir, Satish, Delhi Ganesh sir, each and every one, and especially Taman has given excellent music. கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து சாங் ஏன் வச்ச அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டபோது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தான் ஸ்கிரிப்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைஸ் பயங்கரமாக இருந்தது. பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீனோட பார்க்கும்போது கரெக்டாக அந்த டெம்போ கதையை வந்து பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் என்ன சொன்னாரோ அப்படியே பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். சத்யா ஒரு அருமையான ஒரு டைரக்டர், வெரி குட் டைரக்டர் அண்ட் வெரி ஸ்டைலிஷ் டைரக்டர். ரொம்ப ஸ்டைலாக இந்த படத்தை எடுத்திருக்கார். சத்யா, உங்கள் தாத்தாவை போல் அப்பாவை போல் நீ பெரிய ஒரு இயக்குனர் ஆகணும்னு என்னோட ஆசீர்வாதம். It's my first film, it's my first time in Chennai, to be honest, and I'm really honored to be amongst such people, you know, such honorable people with a great body of work, which, you know, I hope to get to learn more. இந்த படத்தை பற்றி பேசணும்னா ஆக்சுவலாக எனக்கும் சத்யாவுக்கும் வெண்ணிலா, எனக்கு சத்யா வந்து வெண்ணிலா கபடி குழுவில்னு தெரியும். நாங்கள் கபடியை விட்டாலும், நாங்கள் கபடி விளையாடலனாலும் கபடி எங்களை விட மாட்டேங்கிறதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலையும் கபடி வந்திருக்கு. அண்ட் போலீஸ் யூனிஃபார்ம் வந்து நான் என்ன வேணான்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு ஓட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஹீரோவுக்கு ஒரு பெரிய, எப்படி எனக்கு சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கர் எப்படி ஒரு ஃபேமஸ் ஆனோ அந்த மாதிரி இவரும் இந்த சினிமா உலகத்தில் பெரிய ஃபேமஸாக வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். ஸ்பெஷல் ஃபைட் தான். பெரிய படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் நிறைய இருக்கும். ஒரு புத்திசாலித்தனமான ஆக்ஷனாக இருக்கும். ஹீரோ ஒவ்வொரு விஷயம் எஸ்கேப் எல்லாம் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்கேன். நல்ல படம், தரமான படம், கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணாத படம், எல்லாமே அமைப்புகள் அந்த மாதிரி அழகாக இருக்கும். முன்னாடி அவர் செஞ்ச 2 படங்கள் பண்ணியிருக்கலாம், பட் இங்கேருந்து ரீமேக்காக போனது. ஐ திங்க் திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸ்ட்ரெயிட் படம் தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறாரு. அண்ட் விஷுவல்ஸ், ஷார்ட்ஸ், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லேருந்து வேலை வாங்கின விதம் அமேசிங். சத்யா, I had seen this film. It has really a big span film, well spent, well made, technically very strong. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.